நமோ புத்தாய. வாய்ஹாசி போயத்தினத்தை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். புத்த பகவானுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான 3 சம்பவங்களுமே நடந்த ஒரு புனித நாள் தான் வைஹாசி போயாத்தினம். புத்த பகவான் உலகில் பிறந்த நாள் தான் கிமு 643. அது ஒரு வைஹாசி போயத்தினத்தில் நடந்த சம்பவம். அதேபோல புத்த பகவான் உன்னதமான சம்புத்த நிலை அடைந்ததும் கிமு 608 அதுவும் நடந்தது ஒரு வைஹாசி போயத்தினத்தில். அதேபோல புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தது, அதாவது அவர் இறந்துவிட்ட நாள். சாதாரணமாக மனமாசுகள் இல்லாதவர்கள், மன அழுக்குகள் இல்லாத மோட்சத்தை அடைந்த முனிவர்கள் இறந்துவிடும் போது இறந்துவிட்டார் என்று அந்த சொல் பாவிக்க மாட்டோம். அது இறப்பை விட வித்தியாசமான ஏதாவது தான் அங்கே நடக்கிறது. அவர் உன்னதமான பரிநிப்பானம் அடைந்ததும் இந்த வைஹாசி போயா தினம் ஒன்றில், அதாவது கிமு 563 தான் புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தார். புத்த பகவானுடைய அவர் இல்லற வாழ்க்கையில் வாழும் போது அவருடைய பெயர் சித்தார்த்த கௌதம. சித்தார்த்த கௌதம இளவரசர். அவர் துறவரம் பூண்டது அவருடைய 29வது வயதில். அவருடைய 35வது வயதில் தான் அவர் சம்புத்த நிலை அடைந்தார். அதே போல அவர் 45 வருடங்களாக உன்னதமான ஸ்ரீ சத்தர்மத்தை தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மொழிந்து கொண்டு உலகத்துக்கு நன்மை தந்து நிப்பான வழியை தந்து அன்பினை மொழிந்து புத்த பகவான் தனது 80வது வயதில் தான் அவர் பரிநிப்பானம் அடைந்தார். புத்த பகவான் சித்தார்த்த இளவரசராக பிறக்கும் போது புத்த பகவானுடைய அம்மா அப்பமார்கள், அப்பா சுத்தோதன அரசர், அவர் வாழ்ந்த இடம்தான், அந்த குடும்பம் வாழ்ந்த இடம்தான் கபிலவஸ்து எனும் நகரம். அது வட இந்தியாவில் தான் அமைந்து இருக்கிறது. சித்தார்த்த கௌதம எனும் இளவரசருடைய தந்தை தான் சுத்தோதன அரசன். அம்மா தான், அதாவது தாய் தான் மகாமாயா எனும் தேவி. மகாமாயா தேவி இந்த குழந்தை கிடைக்க இருக்கும் போது தேவதா எனும் தன்னுடைய தாய் வாழ்ந்திருந்த நகரத்துக்கு புறப்பட்டு சென்றார். சென்று கொண்டு இருக்கும் வழியில் தேவதா நகரத்திலே இருந்த ஒரு இடம்தான் லும்பினி எனும் சால தோட்டம். அந்த லும்பினி சால தோட்டத்தில் அவர்கள் பெரிய கூட்டத்தோடு சென்று கொண்டிருந்து அந்த தோட்டத்தினுள் புகுந்தார்கள். புகுந்து அங்கே இருக்கும் போது தான் சித்தார்த்த இளவரசர், அந்த குமரன் கிடைத்தது. பிறகு அவர்கள் புறப்பட்டு கபிலவஸ்து எனும் நகரத்துக்கே திரும்பி சென்றார்கள். தன்னுடைய தாய் வீட்டுக்கு குழந்தை பெற போக காரணம்தான் அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம்தான் குழந்தை பெற இருக்கும் போது அவரை பிரசவிக்க தன்னுடைய தாய் வீட்டுக்கு போவதுதான் பழக்கம். அதே போல சித்தார்த்த இளவரசர் தன்னுடைய அரண்மனை விட்டு வெளியேறி 29வது வயதில் அரண்மனை விட்டு வெளியேறி துறவரம் பூண்டார். துறவரம் பூண்டு 7 வருடங்களாக கடும் தவங்களை செய்து கடும் தவங்களினூடாக சம்புதலை அடைய முடியாமல் இருக்கும் போது அவர் நடுவழிக்கு, அதாவது என்சீர் மார்க்கத்தை பழக்கப்படுத்த தொடங்கினார். அப்போது அவர் வைஹாசி போய தினம் ஒன்றில்
அவர் அந்த காலத்தில் இருந்த இடம்தான் கயாவில் புத்தகயா எனும் பகுதி இருக்குதானே. புத்தகயா பகுதியில் நீராஞ்சரா எனும் நதிக்கு அப்பாலில் இருக்கும் ஒரு இடம் சேனானி எனும் கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த ஒரு செட்டியாருடைய பெரிய வியாபாரியினுடைய ஒரு மகள் இருந்தால். அவருடைய பெயர் சுஜாதா. சுஜாதா ஒரு ஆண் குழந்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று, அதாவது ஒரு ஆலமரம் இருந்த இடத்துக்கு சென்று அந்த மரத்தில் இருந்த தேவனுக்கு வேண்டினார், எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று. பிறகு அந்த ஆண் குழந்தையும் அப்படியே கிடைத்தது. பிறகு அந்த தன்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு தேவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர் ஒரு பால் சோற்றை சமைத்து இருக்கும் போது தன்னுடைய தாசிக்கு கூறினார். தாசி சென்று அந்த ஆலமரம் தடி துப்புரவு செய்து வாருங்க, தேவருக்கு இந்த பூஜை செய்ய வேண்டும் என்று. தாசி சென்று பார்க்கும்போது அங்கே சித்தார்த்த கௌதம துறவி தியான நிலையில் அமர்ந்திருந்தார். ஆனால் அந்த தாசிக்கு அவரை இனங்காண முடியவில்லை. அவள் நினைத்தார், இந்த ஆலமரத்தில் இருந்த தேவர் இப்போது கீழே இறங்கி காணவே இருக்கிறார் என்று. அவள் ஓடி சென்று சுஜாதாவுக்கு சொன்னார். சொன்ன பிறகு சுஜாதாவும் மிகவும் சந்தோஷத்துடன் ஒரு தங்க பாத்திரத்தினுள் தன்னுடைய பால் சோற்றை வைத்துவிட்டு எடுத்து வந்து சித்தார்த்த கௌதம துறவிக்கு பூஜை செய்தார். பூஜை செய்த பிறகு சித்தார்த்த கௌதம துறவி அந்த உணவை உண்டு நீராஞ்சரா நதிக்கு சென்று அந்த தங்க பாத்திரத்தை அந்த நீரில் போட்டுவிட்டு புத்தகயாயனும் இப்போ இருக்கும் இடம் இருக்குதானே, போதி மரம் இருக்கும் இடம், அந்த இடத்துக்கு சென்றார். சென்று கீழ்த்திசை பார்த்து அவர் மரத்தடியில் அமர்ந்தார். அவர் போகும் வழியில் சொத்தி என்ற ஒரு பிராமணர் சந்தித்து குச புட்கள் 8 பிடிகள் அவருக்கு கொடுத்தார். அந்த 8 பிடிகளை எடுத்துக்கொண்டு அவர் போதி மரத்தடியில் ஒரு ஆசனத்தை காட்டி கீழ் திசை நோக்கி அவர் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கிய நாளும் இந்த வைகாசி போயா தினம். பிறகு அவர் அந்த இரவிலே 3 வித்தைகளை உயிர்த்துணர்ந்து கொண்டார், எய்தினார். அதாவது முதலாவது வித்தை தான் முற்பிறவிகளை காணக்கூடிய ஞானம். அது இரவில் 9 மணி அளவில் தான் அவருக்கு கிடைத்தது. அதே போல நடு இரவில் அவருக்கு 2வது வித்தை கிடைத்தது. அதுதான் மறுபிறவியை காணக்கூடியதாக இருக்கும் ஞானம். பிறகு விடியற் புறத்தில் அவருக்கு 3வது ஞானம் கிடைத்தது. அதுதான் ஆசவக்கை ஞானம். அதுதான் சம்புத்த நிலை. ஆசவக்கை ஞானையை கிடைத்தவுடன் அவர் சம்புத்தராக மாறினார். அந்த சம்பவமும் நடந்த நாள் தான் இந்த வைகாசி போயா தினம். அதுக்கு பிறகு அவர் 45 வருடங்களாக தான் உயிர்த்தறியப்பட்ட அந்த தர்மம் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒளிந்து கொண்டு இருந்து பரிநிப்பானம் அடைவதற்காக அவர் சென்ற இடம்தான் குசினாரா எனும் நகரம். குசினாரா எனும் நகரத்தில் இருந்து மல்ல எனும் அரசர்களுடைய இருந்த ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் பெயர்தான் உப்பவர்த்தனை எனும் சால தோட்டம். அந்த சால தோட்டத்தில் தான் அவர் 2 சால மரங்களுக்கும் இடையில் ஒரு ஆசனத்தை காட்டி அவருக்கு கொடுத்திருக்கும் போது அந்த ஆசனத்தில் கட்டில் போல அந்த ஆசனத்தில் அவர் இருந்து தான் உன்னதமான பரிநிப்பானம் அடைந்தார் அவருடைய 80வது வயதில். அதுவும் நடந்த நாள் தான் இந்த வைகாசி போயா தினம். அதே போல புத்த பகவான் சம்புத்த நிலை அடைந்த பிறகு 10வது மாதத்தில் தன்னுடைய
அப்பாவுடைய அழைப்புக்கு ஏற்ப தன்னுடைய சொந்த நகரத்துக்கு புறப்பட்டு சென்றார். சென்று 2 மாதங்களாக அங்கே சென்று, அதாவது அவர் சென்றது ராஜகஹா, அதாவது பீகார் மாநிலத்தில் கங்கைக்கு இந்த பக்கத்தில் இருக்கும் ஒரு நகரம்தான் ராஜகஹா. ராஜகஹா மகத தேசத்தில், அந்த ராஜகஹா நகரத்தில் இருந்து 600 கிலோமீட்டர் கபிலவஸ்துவுக்கு இருக்கிறது. அந்த 600 கிலோமீட்டர் நடந்து சென்று 20,000 அரஹந்த நிலை அடைந்து தன்னுடைய பிக்குமார்களோடு தான் புத்த பகவான் அங்கே சென்றார். சென்று கபிலவஸ்து நகரத்தை அடைந்த நாளும் இந்த வைகாசி போய தினம். இவ்வாறான பல மிகவும் முக்கியமான சம்பவங்கள் இந்த வைகாசி போய தினத்தில் தான் நடந்திருக்கிறது. அதனால் புத்த பகவானை நேசிக்கும் அனைவருக்கும் இந்த வைகாசி போய தினம் மிகவும் முக்கியமான ஒரு நாள். சாதாரணமாக புத்த பகவானை நேசிக்கும் மக்கள் வைகாசி போய தினத்தை முன்னிட்டு பலவிதமான புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவார்கள். சிலர் விசக்கூடுகளை அமைக்கிறார்கள், அவை தொங்க வைக்கிறார்கள் அழகாக. அதனுள் லைட் போட்டு மிகவும் அழகாக வரிசையாக அவர்கள் தொங்க வைக்கிறார்கள். சிலர் விசக்கூடு, சுழரும் விசக்கூடுகளை கட்டுவார்கள். சிலர் தொரணா எனும் அந்த விஷயத்தையும் செய்வார்கள். பிறகு அப்படியான தொரணாக்கள் இரவு முழுவதும் அவர்கள் காட்சி, மக்களுடைய காட்சிக்கு தருவார்கள். அதே போல தான மண்டபங்களை அமைத்து வரும் அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்கிறார்கள். சிலர் குளிர்பானம் கொடுக்கிறார்கள். அதே போல சீல பாவனா நிகழ்ச்சிகளை செய்வார்கள். அதாவது அதாவது ஒழுக்கம், தியானம், சீல பாவனா நிகழ்ச்சிகளை அந்த நாள் முழுவதும் செய்வார்கள். அதே போல அந்த நாளில் அவர்கள் பலவிதமான அப்படியான புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதே போல பாவம் செய்ய மாட்டார்கள். அதனாலேயே இந்த வைகாசி போய தினத்தில் புத்த பகவானை நேசிக்கும் அனைவரும் செய்ய வேண்டிய கடமை தான் புத்த பகவானுடைய தர்மத்துக்கு ஏற்ப வாழ்தல். அதாவது அனைத்து பாவங்களுமே செய்யாமல் அனைத்து புண்ணியங்களுமே முடியுமான அளவில் சரி புண்ணிய காரியங்களில் ஈடுபட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நமோ புத்தாய.